and subscribe. ஒரு பெரிய காட்டின் நடுவில் தீபு என்ற ஒரு குட்டி மான் இருந்தது. தீபு ரொம்ப நல்லவன், எல்லாரிடமும் அன்பாக பேசுவான். ஆனால் அவனுக்கு இருட்டு என்றால் ரொம்ப பயம். சூரியன் மறைய ஆரம்பித்தாலே அவன் வீட்டுக்குள் ஓடிப்போய் விடுவான். மற்ற மிருகங்களெல்லாம் அதை பார்த்து சிரிப்பார்கள். அடடா, காட்டுல வாழ்ற மானுக்கே இருட்டு பயமாம் என்று கிண்டல் செய்வார்கள். தீபு எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான். ஒரு நாள் காட்டில் பெரிய திருவிழா நடந்தது. அனைத்து மிருகங்களும் சேர்ந்து நடனமாடின, பாடின, விளையாடின. அந்த திருவிழாவில் ஒரு வயதான ஆமை வந்தது. அந்த ஆமை எல்லோருக்கும் அறிவுரை சொல்லும். அது தீபுவை பார்த்து, "உனக்கு என்ன கவலை?" என்று கேட்டது. தீபு மெதுவாக, "எனக்கு இருட்டு ரொம்ப பயம்" என்றான். ஆமை சிரித்தது. "பயம் இல்லாதவன் தைரியசாலி இல்ல, பயந்தாலும் நல்லத செய்யறவன்தான் உண்மையான தைரியசாலி" என்றது. அந்த வார்த்தை தீபுவின் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அன்று இரவு காட்டில் பலத்த காற்று அடித்தது. மழையும் தொடங்கியது. அனைத்து மிருகங்களும் தங்கள் வீடுகளுக்குள் ஓடின. அப்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. "அம்மா, காப்பாத்துங்க!" அது ஒரு குட்டி அணிலின் குரல். அந்த அணில் காட்டின் ஆழத்தில் இருக்கும் ஒரு பழைய மரத்தடியில் சிக்கிக் கொண்டது. மழை அதிகமாக பெய்ததால் யாராலும் அங்கே செல்ல முடியவில்லை. அனைவரும் பயந்தார்கள். "அங்கே போனால் ஆபத்து" என்றார்கள். ஆனால் தீபுவுக்கு அந்த குட்டி அணிலின் அழுகை கேட்டு மனசு உடைந்தது. அவனுக்கும் பயம் இருந்தது. இருட்டு, மின்னல், காற்று. ஆனா அவன் ஆமையின் வார்த்தையை நினைத்தான். பயந்தாலும் நல்லத செய்யறவன்தான் தைரியசாலி. தீபு மெதுவாக எழுந்தான். "நான் போய் காப்பாத்துறேன்" என்றான். அனைத்து மிருகங்களும் அதிர்ச்சியடைந்தன. "தீபுவா?" காற்று பலமாக அடித்தது. பல நேரம் முயற்சி செய்த பிறகு கடைசியாக அந்த அணிலை வெளியே எடுத்தான். ஸ்டார். குட்டி அணில் சந்தோஷத்தில் தீபுவை கட்டிப்பிடித்தது. அவர்கள் இருவரும் மெதுவாக காட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அனைத்து மிருகங்களும் கைத்தட்டினார்கள். கிளாப். தீபுதான் காட்டின் உண்மையான ஹீரோ என்று சொன்னார்கள். அன்று முதல் யாரும் தீபுவை கிண்டல் செய்யவில்லை. தீபுவும் புரிந்து கொண்டான். தைரியம் என்றால் பயமே இல்லாதது இல்லை. பயத்தை தாண்டி நல்லதை செய்வதுதான் உண்மையான தைரியம். ஹார்ட். அதன் பிறகு தீபு இருட்டை பார்த்து ஓடவில்லை. அவன் மனசில் ஒரு சிறிய வெளிச்சம் எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது.